அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஏஐ ரிலேட்டடா நிறைய அட்மிஷன் ப்ராசஸ் நம்ம ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் நம்ம சேனல்ல போட்டு வந்திருக்கோம். காலையில அல்லது ஈவினிங் ஏதாவது ஒரு நேரத்துல கண்டிப்பா நம்மளோட ஒரு வீடியோ உங்களை வந்து சேர்ந்துரும் அப்படின்றதும் மறந்துட வேண்டாம். டெய்லி அப்டேட்ஸ் அப்படின்றது கண்டிப்பா நம்ம சேனல் கொடுக்க மறக்காது. என்னதான் பிஸியா இருந்தாலும் கண்டிப்பா அந்த அப்டேட்ன்றது சரியான நேரத்துல உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றதுல எந்தவித ஐயப்பாடும் வேண்டாம். ஸோ இந்த சமயத்துல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நாளைக்கு போய் உங்களோட அட்மிஷன் இன்னைக்கு 6th இருந்து 11 வரைக்கும் அட்மிஷன் ப்ராசஸை வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. சரியா? அந்த அட்மிஷன் ப்ராசஸ்க்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ ஆல் இண்டியா கோட்டால நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா செலக்ட் ஆயிருப்பீங்க. ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன் இப்போ ஆயுர்வேதா செலக்ட் ஆயிருப்பீங்க. ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் ஒவ்வொரு மாதிரியான பாலிசியை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா அப்புறம் கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டை சென்னை இந்த ரெண்டுக்கும் என்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படின்றத நம்ம இங்கே வந்து பார்ப்போம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நான் இதில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, முதல்ல நிஸ் சென்னை வெப்சைட் வந்து போங்க. அந்த நிஸ் சென்னை வெப்சைட் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்க்ரோலிங் வந்து இருக்கும். சரியா? ஒன்றும் இல்லை, நிஸ் சென்னை வெப்சைட் போகிறப்போ உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் சர்க்குலர் டு த கேண்டிடேட் ரிப்போர்ட்டிங் டு அட்மிஷன் டு பிஎஸ்எம்எஸ் யூஜி டிகிரி கோர்சஸ் அப்படின்னு மேலே ஒரு ஸ்க்ரோலிங் நடக்கும். சரியா? இந்த ஸ்க்ரோலிங்கை கிளிக் பண்ணுங்க. சரியா? இந்த ஸ்க்ரோலிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போகும். இந்த பேஜுக்கு போகிறப்போ இங்கே ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த சர்க்குலர் அப்படின்றது ஒரு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் நியூ. ஸோ அந்த இதை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். இந்த ஃபைலில் நீங்கள் கவுன்சிலிங்க்கு வரீங்க நாளைக்கு, செலக்ட் ஆகி அங்கே போகிறீங்க இல்லையா, 2024-25 கேண்டிடேட்ஸு. ஸோ உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே கொண்டு வரணும் அப்படின்றத அவங்க டேட்டா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி எக்ஸ்க்ளூசிவ். நம்ம சேனலில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ரீசெண்ட் அப்டேட்ஸை கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒன்லி நம்ம கவுன்சிலிங் ரிலேட்டடான விஷயம் மட்டும் இல்லாமல் பீயிங் அண்ட் டாக்டர்ஸ் இன்னும் அடுத்தடுத்து கேரியர் ரிலேட்டடான அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் நிறைய விஷயத்த நம்ம சேனலில் ஷேர் பண்ண போகிறோம். சரி, இவங்க சொல்லியிருக்கிறது நீங்கள் 6ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளே அட்மிஷன் ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஒன்று, நான் ஈவினிங் கால் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க தான் இந்த ஆப்ஷன் இங்கே சர்க்குலரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் சார், நீங்கள் அதில் வந்து பாருங்கன்றதையும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கூடவே இந்த பாண்ட் ரிலேட்டடாக எதுவும் இருக்குமான்னு கேட்டேன். அந்த பாண்ட்லாம் இப்போதைக்கு இல்லை சார், ஃபஸ்ட்டு அட்மிஷனை போடுங்க, பாண்ட் வந்து அதுலேருந்து என்னைக்கு காலேஜ் சொல்கிறாங்களோ அந்த சமயத்தில் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற அப்டேட்டையும் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. சரி, நாளைக்கு நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்றது என்ன அப்படின்னா, முதல்ல டிடி, அதாவது அமௌண்ட் 55,000 பே பண்ணுவாங்க. அது கேட்டகரி வைஸ் நீங்கள் எந்த கேட்டகரி வேணா இருங்க. ரைட்டா? அமௌண்ட்ன்றது அந்த காலேஜுக்கான படிப்புக்கான செலவு அப்படின்றது 55,000 ருபீஸ். அதை வந்து டிடியா எடுத்துகிட்டு போகணும். அந்த டிடியா எடுக்கக்கூடிய பேர் அப்படின்றது தி டைரக்டர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா அப்படின்ற இந்த அட்ரஸில் இதை டிடி எடுக்க வேண்டும். பேபிளட் இருக்கு இல்லையா, அதன் பிறகு பேபிளட் வந்து சென்னை அப்படின்ற இடத்த போடணும். ஸோ பேயி அப்படின்றது யார் அப்படின்னா தி டைரக்டர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா, அடுத்தது பேபிளட் சென்னை அப்படின்ற இந்த அட்ரஸில் நம்ம 55,000 டிடியை எடுக்க வேண்டியிருக்கும். இந்த டிடியில் 50,000 அப்படின்றது டியூஷன் ஃபீஸாக கருதப்படுகிறது. காலேஜ் காஷன் டெபாசிட் அப்படின்றது 5,000 கருதப்படுகிறது. ஸோ இதை ரெண்டையும் சேர்த்து ஒரே டிடியாக 55,000க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. வெரி வெரி சேஃப். ஸோ நேஷனலிஸ்ட் பேங்க், எஸ்பிஐ, மற்றபடி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், ஸோ உங்களுக்கு எந்த இது பெரிய மேஜரான பேங்க் இருக்கோ அந்த கரூர் வைசியில் கூட இருக்கலாம். நேஷனலிஸ்ட் பேங்க் எதுலனாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் இப்போ கொஞ்சம் தெரிஞ்ச இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, எஸ்பிஐ இந்த மாதிரி மெயினான பேங்க்கில் எடுத்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக ப்ராசஸ் இருக்கும். அண்டு பேங்க் ஆஃப் பரோடா இந்த மாதிரி இதில் கூட நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். சரி, இவங்க கொண்டு வர சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, ஸோ இதை கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கோங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் முடிஞ்சதுன்னா எடுத்துக்கோங்க. சரிட்டா? அவங்க சொல்கிறது என்னென்னா, முதல்ல ஃபஸ்ட்டு என்னென்ன மாதிரியான ஒரிஜினல் காப்பீஸ்லாம் இருக்கணும் அப்படின்னா, நம்பர் 1 எஸ்எஸ்எல்சி, அதாவது 10th மார்க் ஷீட், 11th ஸ்டாண்டர்டோட மார்க் ஷீட். சிபிஎஸ்சினா 11th தேவை இருக்காது, நீங்கள் 12th கொண்டு போனால் போகிற மாதிரி இருக்கும். ஹெச்எஸ்சி 12th மார்க் ஷீட், அப்புறம் 12th டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். ஒரு சிலவங்க 12th வந்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு 1 year டிப்ளமோ கோர்ஸ் ஏதாவது படிச்சிருப்பீங்க, டிப்ளமோ கோர்ஸ் படித்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, அல்லது ஒரு சிலவங்க கம்ப்ளீட் பண்ணாமல் இன்கம்ப்ளீட்டாக இருப்பீங்க. அந்த மாதிரி சமயத்தில் அந்த இன்கம்ப்ளீஷனுக்கான டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் நம்ம கொண்டு போனாலே போதும். சரியா? அதெல்லாம் ஏன்னா உங்கள்கிட்ட 12th அந்த காலேஜில் கொடுத்துருப்பீங்க, கிடைக்காது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பண்ணலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளிகபிள் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ன்றது இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். அந்த இதில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஏஐசிசி என்ன நீங்கள் ஜென்ரலே எடுத்திருந்தாலும் சரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ் வெரி மேண்டேட்டரி, அதை கண்டிப்பாக ஷோ பண்ணணும்னு சொல்லிட்டா. ஸோ அதனால்
இஃப் அப்ளிகபிள் அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்ற விஷயத்துக்கு நீங்கள் ஓபிசி பிசி எம்பிசி பிசிஎம்ல வரீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் மேண்டட்ரி. மற்றவங்க எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அதையே கொண்டு போய்க்கலாம். அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்றது எசென்ஷியலாக கேட்குறாங்க. அதன் பிறகு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ன்றது நம்மளுடைய ஏஏசிசிசி புல்லட்டின் ப்ரௌச்சர் இருக்கு இல்லையா, அந்த ப்ரௌச்சர்லேயே ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து ஒரு காப்பி இருக்கும். அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நியர்பையில் உள்ள கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கி கொள்ளலாம். ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு அடுத்தது எயித்து விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட இன்ஸ்டிடியூஷனில் கொடுக்கப்பட்ட கான்டாக்ட் சர்டிஃபிகேட். கான்டாக்ட் சர்டிஃபிகேட்ன்றது ஸோ இவர் இந்த காலேஜ் இந்த ஸ்கூலில் தான் படித்தார், இவரோட கான்டாக்ட்னஸ் வந்து குட் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. சிம்பிளி வெரி சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஹாஃப் ஷீட் பேஜில் தான் இருக்கும் அந்த சர்டிஃபிகேட். அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இணைக்கணும். அதன் பிறகு இஷ்யூடு ஃப்ரம் நோன் பர்சன் ஆஃப் கெசட்டட் ரேங்க். கெசட்டட் ரேங்க் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்கூல் பிரின்சிபலோ அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் டாக்டரோ அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் அதாவது குரூப் ஏ அல்லது கிரேட் ஏ இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய பர்சன் வந்து கெசட்டட் ரேங்க்னு சொல்லுவாங்க. க்ரீன் இங்க்ல சைன் பண்ணலாம். ஸோ இவங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டோட மாடல் வந்து ஆன்லைன்லேயே இருக்கும். ஸோ அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் மாடல் எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படின்னா ஏஐசிசியில் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டான மாடல் தான் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் கூட இந்த பர்சன்ட்டை சைன் வாங்கிக்கலாம். ஸ்கூலில் கொடுக்குறது அவங்க கொடுக்குற மாடல்லையே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதன் பிறகு இது உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, சரியா? இதெல்லாம் ஸ்கூல்லலாம் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. இப்போ அடிஷ்னலாக பண்ண வேண்டியது கெசட்டட் ரேங்க் பர்சன்ட்டை மட்டும் வாங்க வேண்டியிருக்கும், அவ்வளோதான். அடுத்தது எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். நீங்கள் தமிழ்நாடுக்கு வெளியவோ அல்லது இந்தியாவில் வேற எங்கேயாவது அவுட் சைடு இந்தியாவில் எங்கேயாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நேட்டிவ் இங்கே தான் இருக்கும், பட் படிப்பு மட்டும் வெளியே எங்கேயாவது படிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றத நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டி இருக்கும். அப்புறம் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட். நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றது வெரி எசென்ஷியல். அதையும் வாங்கி வச்சுக்கோங்க இன்கேஸ் ஆஃப் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்க, அந்த கோட்டாவில் வந்திருக்கீங்கன்னா அதுக்கான விஷயத்த வைக்கணும், சரியா? சரி, இந்த ஒன்றுலேருந்து இப்போ 11 விஷயம் டாக்குமெண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா? இந்த டாக்குமெண்ட்ஸை எல்லாத்தையும் 2 ஜெராக்ஸ் காப்பி கட்டாயம் கொண்டு போகணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இது கூடவே ஆதார் கார்டு காப்பி 2 காப்பி ஒரிஜினலும் வச்சுக்கணும். அதை வந்து 2 ஜெராக்ஸ் எடுத்து கண்டிப்பாக கொண்டு போயிடுங்க, சரியா? பிளாக் அண்ட் ஒயிட்டே போதும், எந்த சமயத்துலையும் கலர் ஜெராக்ஸ் அப்படின்றது தேவையில்லை, சரியா? ஒரிஜினல்ஸ் அப்படியே இருக்கணும், சரி? ஒரிஜினல்ஸ் அப்படியே கொண்டு போயிடுங்க. இது எல்லாத்துக்கும் ஜெராக்ஸ் காப்பின்றது பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்தாலே போதும், நோ நீட் ஆஃப் கலர் காப்பீஸ், சரியா? அதன் பிறகு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து 5 காப்பி வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுவுமே அடிஷ்னலாக சொல்லியிருக்கிறாங்க, சரியா? ஸோ இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டது. ஸோ இதை ஒரு தெளிவான ஒரு ஐடியாவாக வச்சுக்கோங்க, சரியா? அதன் பிறகு கூடவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது இன்னொரு விஷயம், ஒரு சின்ன ஒரு பென்ட்ரைவ் ஒன்று உங்களுக்காக வாங்கிக்கோங்க. ஒரு 16 GB பென்ட்ரைவ் வந்து கண்டிப்பாக வாங்கிடுங்க. அந்த பென்ட்ரைவில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா மேலே சொல்லப்பட்ட சீரியல் நம்பர் 1லேருந்து 11 வரைக்கும் சொல்லப்பட்ட இந்த காப்பீஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் ஒரு கம்ப்யூட்டரில் ஸ்கேனரில் கொடுத்து ஜெராக்ஸ் ஷாப்பில் கொடுத்து ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்டை 2 MBக்கு மிகாமல் 2 MBக்கு மிகாமல் ஒரு சிங்கிள் பிடிஎஃபாக இந்த ஆர்டர் படியே உங்களுக்கு என்னென்னலாம் முக்கியம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு வந்து 9வது நம்பர் சர்டிஃபிகேட் வந்து தேவையில்லாமல் இருக்கலாம், ஒரு பர்சனுக்கு 10வது நம்பர் சர்டிஃபிகேட் தேவை இருக்கலாம். ஸோ அதில் என்னெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் விட்டுட்டு எதெல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதோ அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஒரே பிடிஎஃப்ல அடுக்கி ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி எடுத்துட்டு போங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 5 கேட்டிருக்காங்க இல்லையா, அது மட்டும் அல்லாமல் அந்த ஃபோட்டோவையும் அப்படியே ஒரு ஸ்கேன் பண்ணி அதை ஜேபக் ஃபார்மேட்ல எடுத்து 50 KBக்கு உள்ள சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் 50 KBக்கு உள்ள இருக்கிற மாதிரி அதை வந்து பார்த்துக்குங்க அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த விஷயத்தையும் அடிஷ்னலாக பார்த்துக்குங்க. அப்புறம் ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் வச்சு பிளாக் ரீஃபில் ரெனால்ட்ஸ் வச்சு சிக்னேச்சர் போட்டு அந்த சிக்னேச்சரை வந்து திரும்பவும் ஸ்கேன் பண்ணி ஒரு 20 KBக்குள்ள அதே பென்ட்ரைவ்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அட்மிஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்ற ஒரு அறிக்கையையும் அவங்க வந்து விட்டுருக்குறாங்க சர்க்குலரா. ஸோ அதனால் தயவு செய்து இதை ஒரு விஷயமா கருத்தில் எடுத்து இந்த விஷயத்தெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த சாட்டர்டே சண்டேஸில் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மண்டே வந்து போக பாருங்கள். ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். சரி, இது இருக்கட்டும் சார், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாக்கு சொல்லிட்டீங்க.
பாளையங்கோட்டை சென்னைக்கெலாம் நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, அங்கே கால் பண்ணி கேட்டப்போ ஐ மீன் சர்க்குலர் ஏஐசியில் நீங்கள் ஒர்க்கிங் டேஸ் அப்படி ஸ்பெசிஃபிக்காக இந்த டே தான் போகணும் அப்படின்லாம் சொல்ல, எல்லா நாளும் நீங்கள் போய்க்கலாம், அது ஈவன் ஹாலிடேல கூட போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நான் கால் பண்ணி கேட்டப்போ ஹாலிடே அப்படின்றது அவங்களுக்கும் ஹாலிடே தான், அதனால ஒர்க்கிங் டேல வாங்க சார். கூடவே சர்க்குலர்லாம் ஐ மீன் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரணுமான்னு கேட்டிருந்தேன். ஸோ அவங்க அதை பற்றி எதுவுமே எங்களுக்கு தெரியலை, இங்கே வந்த பிறகு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அடிஷ்னலாக என்னென்னா, இந்த மாதிரி ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு சர்டிஃபிகேட் ஏதாவது கொண்டு வரணுமா, பாண்டை தான் கொண்டு வரணுமான்னு கேட்டால் அப்படி எதுவும் இல்லை, எதனால இங்கே வந்து எடுத்துக்கலான்ட்டாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வரும்போது இது மட்டும் அடிஷ்னலாக வச்சுக்கோங்க, மெடிக்கல் சர்டிஃபிகேட் மட்டும், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுக்கோங்க. மற்றபடி எதுவும் தேவையில்லை. ஏன்னா அங்கே போய் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது, ஓபி ஐபின்னு நம்மளை யாரும் தெரியாது. ஸோ அவங்க ஒரு ஆளை கூப்பிட்டு போகணும், கிளர்க் ஒருத்தங்க வரணும், அப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு குழப்பங்களை உண்டு போகணும். அதனால் பொதுவாக நான் சொல்கிறது என்னோட இன்னொரு அட்வைஸ், இங்கே நிஸ்ஸு என்னென்ன டாக்குமெண்ட்டை கேட்டிருக்கானோ அதில் நான் சொல்கிறேன் பாருங்க என்னென்னான்ட்டு. ஸ்டேட்டுக்கு மட்டும் நம்பர் 1, அப்புறம் நம்பர் 2 வச்சுக்கோங்க, நம்பர் 3 வச்சுக்கோங்க, நம்பர் 4 வச்சுக்கோங்க, நம்பர் 5 வச்சுக்கோங்க, அப்புறம் நம்பர் 6 இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, நம்பர் 7 இஸ் மேண்டேட்ரி, நம்பர் 8ல் உங்களோட இன்ஸ்டியூஷனில் கொடுத்த அந்த 8ல் 1 இருக்குல்ல, இன்ஸ்டியூஷனில் கொடுத்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவை இருக்காது. அப்புறம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றது உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுனாலே ஓகே, சரியா? ஸோ இது அவங்க ஏன்னா ஸ்டேட் காலேஜ் ஸ்பெசிஃபிக்காக கேட்கல. ஸோ உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா, அதை இருப்பிட சான்றிதழ் இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய்க்குங்க. அப்புறம் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் கண்டிப்பாக கொண்டு போகணும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டுக்கலாம், எப்போவுமே ஒரு 5 காப்பி எப்பவுமே வச்சுங்க. ஸோ என்னோட ஒப்பீனியனில் ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து ஒரு காப்பி மட்டும் எப்பவுமே கொண்டு போகிறது நல்லது ஒரு சேஃப்டிக்கு. ஸோ இன்னொரு ஜெராக்ஸ் காப்பின்றது போட்டோன்னா ரொம்ப நல்லது. ஸோ அப்புறம் ஆதார் கார்டுன்றது எல்லா இடத்துலையும் வெரி வெரி மேண்டேட்டரி, அது 2 காப்பி எப்பவுமே வச்சுக்கோங்க. ஃபீஸ் பொறுத்தவரை அங்கே இன்னும் சொல்லலை. ஃபீஸ் பொறுத்தவரை இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அங்கே வந்து மேக்ஸிமம் ஸ்டேட் காலேஜஸ் பொறுத்தவரை 10,000 to 20,000 ஃபீஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதுக்கு மேலே மேக்ஸிமம் இருக்காது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான ஃபீஸை மட்டும் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா போதும், சரியா? ஸோ அதனால் இது மட்டும் நம்ம அடுத்து பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லக்கூடாது சார் நாங்கள் ஆல்ரெடி ஏஐசியில் 20,000 போட்டோம் சார், அந்த இதுக்கு கவர் ஆகுமான்னு கேட்டால் அப்படி ஆகாது. அது வந்து தனியாக உங்கள் அக்கௌண்ட்டில் தனியாக செலுத்தப்படும். ஸோ இங்கே வந்து நீங்கள் தனியாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மண்டே வந்து ஏன்னா ஃபீஸ் ஸ்டேட் காலேஜஸில் ஃபீஸ் கேட்டால் அதுவுமே தெரிலன்ட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஏஐசினாலே என்னென்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ எல்லாருமே கிளர்க்கில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இதை பற்றினா ஃபுல் ஐடியா இருக்காது. ஸ்டேட் கவுன்சிலிங் அந்த மாதிரி ரிலேட்டடான அவேர்னஸில் இருப்பாங்க. ஸோ அதனால் இது தாங்க இப்போதைக்கு விஷயம். ஸோ அதனால் இது பேசிக்காக தெரிஞ்சுங்க. இவங்களுக்கு நீங்கள் பென்ட்ரைவ்லையும் கொண்டு ஒரு காப்பி எப்போவுமே சேஃப்டிக்கு வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லது. ஏன்னா அவங்க ஏஐசியில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், அட்மிஷன் ப்ராசஸை ஆன்லைன் மூலியமாகவே பண்ணுறதுக்கு பாருங்கள், சும்மா நீங்கள் போயிட்டு டாக்குமெண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அங்கே போயிட்டு இந்த இதான் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த விஷயத்த ப்ராப்பராக செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்களும் சேஃப்டிக்கு ஒரு பென்ட்ரைவில் புதியதாக வாங்கி இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ பென்ட்ரைவில் இன்னொரு விஷயம் செய்யுங்க. இப்போ இந்த 10th 12th இந்த சர்டிஃபிகேட்ஸ் 11 காப்பியும் ஸ்கேன் பண்ணி தனித்தனியாகவும் ஒரு காப்பி வச்சுங்க, தனித்தனியாக ஸ்கேன் பண்ணி வச்சுங்க, மெர்ஜ் பண்ணி வச்சுங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த காப்பி நம்ம அந்த டைமில் கொடுத்துக்கலாம், சரியா? ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ ஹோப் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நாளைக்கு அட்மிஷன் ஏஐசியில் சீட்டு கிடச்சி போகிறவங்க என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும், அதாவது ரவுண்ட் 2ல் செலக்ட் ஆகுங்க என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்ற நிறைய ஐடியாஸை நான் இதில் வந்து கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் கமெண்ட்டில் கொடுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ண தயாராக இருக்கேன். வேறு ஒரு வீடியோவில் இன்னும் கிளாரிட்டியாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கேன், காத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க. வேறு ஏதாவது அப்டேட்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.